அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸு, இதுவும் குள்ள ஐயாமி தஷ்ரீக்கு தபஹுன் அப்படின்ற ஒரு வாசகம், இதே வாசகம். அதாவது 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாம், எல்லா நாளும் குர்பானியுடைய நாள் தான் அப்படின்னு சொல்றது வந்து தபுரானியுடைய மோஜமுல் கபீர்ல இருக்கிறது. இதே ஹதீஸு தபுரானியுடைய மோஜமுல் கபீருங்கிற நூலில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து சுவைத் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் இதை அறிவிக்கிறார். இதே சுலைமான் இப்னு மூசா தான் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், சுலைமான் இப்னு மூசா அன் நாஃபி இப்னு ஜுபைரின் அன் அபீஹி. சுலைமான் இப்னு மூசா வந்து நாஃபி வழியாக அறிவிக்கிறார், நாஃபி வந்து ஜுபைர் வழியாக அறிவிக்கிறார் என்று சொல்லி வர்ற இந்த செய்தியில அடுத்து வர்ற அறிவிப்பாளர் யாரா இருக்காருன்னு கேட்டா சுவைத் பின் அப்துல் அசீஸ். சுவைத் பின் அப்துல் அசீஸ் என்பவர் இதன் அறிவிப்பாளர்கள் ஒருவராக வருகிறார். இந்த வரிசையில் அவர் வருகிறார். இந்த சுவைத் பின் அப்துல் அசீஸ்ங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் லைஸபி திக்கத்தின், இவர் ஒரு நம்பிக்கையான கிடையாது, நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னு இப்னு மொயின் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து லைஸ ஹதீஸுஹு பிஷையின், இவர் அறிவிக்கிற ஹதீஸ் எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு கணக்கில் வராது, எந்த ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதே இப்னு மொயின் இன்னொரு இடத்துல சொல்றாங்க லைஸ பிஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்தஹு மனாக்கிரு, இவர் நிறைய நிராகரிக்கப்படுற ஹதீஸ்களை அறிவிப்பாரு. அதான் ஹதீஸ்கள் அறிவிப்பார் பார்த்தீங்கன்னா இதை தள்ளுபடி செய்யணுங்கிற அளவுல நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக அறிவிப்பார். அன்கரா அகமது, அகமது இமாமும் அதை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க, முன்கரா கருதி இருக்கிறாங்க. அதே மாதிரி லோஃபாவில் நூலில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஃபி ஹதீதிஹி நல்ருன், இவருடைய ஹதீஸ்ல ஒரு ஆட்சேபனை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அகமது இமாம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க இவர் மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸை விட்டுறணும். இவர் ஒரு ஹதீஸ்ல வந்து சுவைத் பின் அப்துல் அசீஸ்ன்னு வந்துட்டாலே விட்டுற வேண்டியதுதான், இவர் ஆளு சரி போக்கு, இவர் சரியில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. திருமதி என்ன சொல்றாருன்னு கேட்டா கசீருல் கலத்திபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல நிறைய பிழை தவறு சொல்லக்கூடியவர். ஹதீஸுங்கிறதுல சொல்வார், விட்டு கூட குறை சேர்த்து அடிச்சு விட்டுருவார். ஹதீஸ்ல வந்து அதிகம் தவறு செய்யக்கூடியவராக இவர் இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாக்கிம் சொல்றாரு லைஸா ஹதீஸுஹு பில் காயிம், இவருடைய ஹதீஸ் நிக்காது, ஆதாரத்துக்கு நிக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பஸார் சொல்றாரு லைஸ பில் ஹாஃபில் வலா யுஹ்தஜ் பிஹி இதன் ஃபரத, இவர் மாத்திரம் தனித்து அறிவித்தாரையானால் அது ஆதாரமா கொள்ள இயலாது, இந்த கருத்தை இவர் மட்டும் தான் அறிவிச்சாருன்னு சொன்னா ஆதாரமா கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி வந்து இவரை பத்தின விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறது. யாரு? சுவைத் பின் அப்துல் அசீஸ். அப்ப தபுரானியில் வர்ற இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னா சுவைத் பின் அப்துல் அசீஸ்ங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறாரு, இவரும் ஆளு சரியில்லை. ரெண்டு ஹதீஸ், அதாவது ஒரு ஹதீஸ் அகமதுலையும் பைஹக்கில 2 இடத்துல வரக்கூடியது, அது ஒரு 3 ஹதீஸும் போக்காயிடுது. அடுத்து தபுரானியுடைய மூஜமல் கபீர்ல வருகிறது, அதுல சுவைத் பின் அப்துல் அசீஸ் வர்றாரு. இவர் வந்து இட்டு போய் தவறு செய்கிறவர், கணக்கில் எடுத்துக்கிற கூடாது, இவர் விட்டுறணும், இவரை சேர்த்துக்கொள்ள கூடாது என்றெல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு 11, 13 குர்பானி கொடுக்கலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது.